சிவாய நம. பன்னெடு காலமாக புராண கதைகளும் காவியங்களும் மனித குலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்து கொண்டேதான் வருகிறது. போற்றுவோரையும் தூற்றுவோரையும் பற்றிய மயக்கம் அதற்கு இல்லை. நிகழ்ந்ததோ நிகழ்த்தப்பட்டதோ அல்லது நிகழ்ந்ததாய் கூறப்பட்டதோ எவரும் அறியலர். ஆனால் அவைகள் தமக்கே உரிய பாணியில் தனது அறத்தை நிலைநாட்டிக் கொண்டே காலங்காலமாக நம்மிடையே வாழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. அதே புராணங்களிலும் இதிகாசத்திலும் தான் அறம் என்னும் பெயரால் பெண்ணுக்கு அநீதியும் இழைக்கப்பட்டுள்ளது. பெண்ணை தாயாக தேவதையாக குலம் தழைக்க வைக்கும் தெய்வமாக பார்க்கப்பட்ட அதே இதிகாசங்களில் தான் பெண்ணை போக வஸ்தாகவும் பண்டமாற்று பொருளாகவும் இனப்பெருக்க இயந்திரமாகவும் கருதப்படுவதை காண்கிறோம். அவளது மனது உணர்வுகள் உணர்ச்சிகள் என எதுவும் கருதப்படாமல் வெறும் இரத்தமும் சதையுமான பிண்டமாவே கையாளப்படுகின்றார். மாதவி இவள் சிலப்பதிகார கோவலனின் மாதவி அல்ல. இம்மாது அதிகம் பேரால் அறியப்படாதவள் நித்திய கன்னி. உணர்ச்சிகளுக்கும் உணர்வுகளுக்கும் நடுவே சிக்கி தவித்த ஒரு அபாக்கியவதி. அறத்தின் பேராலும் தர்மத்தின் பேராலும் தன்னையே பலி கொடுத்து கொண்ட ஒரு வெள்ளாடு. இவளை பற்றி விவரங்கள் அதிகம் காணப்படவில்லை. மகாபாரத்திலும் வெகு சில பக்கங்களிலே இவள் கதை முடிந்து விடுகிறது. வரம் என்னும் பெயரால் சாபம் தாங்கிய அதிர்ஷ்டமில்லாதவளை பற்றி விவரிக்க ஏதுமில்லை போலும். மாதவனுடைய தந்தை யாயாதி, அதாவது சந்திர வம்சத்து அரசன், தர்மத்தாலும் அறத்தாலும் உயர்ந்த தேவேந்திர பதவியை பெற்று பின் தனது அகங்காரத்தால் அப்பதவியை இழந்துவிட்ட நகுஷ்ணனின் மகன் யயாதி பிரதிஷ்ட நகரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார். இவர் பாண்டவர்களின் மூதாதையர்களுள் ஒருவர். யயாதி பார்ப்போற்றும் தர்மவான், நீதி வழுவாத ஆட்சி புரியும் மக்கள் மனம் கவர்ந்த அரசர். அவருடைய மகள்தான் மாதவி. பிறர்க்குரிய பேறு பெற்றவள். குழந்தை ஈன்ற நொடியே கன்னித்தன்மையை அவள் மறுபடியும் பெற்று விடுவாள். இயற்கை நீதிக்கு மாறாக மனமானாலும் மகவு ஈன்றாலும் கட்டுக்குலையாமல் அழகு கெடாமல் நித்திய கன்னியாயிருக்கும் வரத்தை பெற்றவன். காலவன் என்பவன் விஸ்வாமித்திர முனியின் சிஷியன். தன் குருகுல வாசத்தின் போது பல சங்கடமான சமயங்களில் குருவுக்கு உற்ற துணையாய் அல்லும் பகலும் இருந்தவன். அவனது சிரத்தையை மெச்சி முனிவரே அவனுக்கு குருகுல வாசத்தை முடித்து வழி அனுப்புகிறார். ஆனால் குரு தட்சணை கொடுத்து தன் சிஷ்ய கடமை முடிக்க விழைகின்றான் காலவன். குரு தட்சணை என்ன தர வேண்டும் என விஸ்வாமித்திரை வேண்டுகிறான். அவர் குரு தட்சணை என்று எதுவும் தேவையில்லை காலவா, உன் சேவையை மெச்சினேன், அதுவே போதும் என கூறி மனமுவந்து அவனை ஆசிர்வதித்து அனுப்புகிறார். ஆனால் குருவுக்கு தட்சணை தராமல் தனது அபியாசம் பூர்த்தி ஆகாது என பிடிவாதமாக குரு தட்சணை ஏற்கும்படி விஸ்வாமித்திரை வற்புறுத்துகிறான் காலவன். முனிவர் ஏற்கனவே கோபக்காரர். தன் சொல்லை ஏற்காமல் நிர்பந்தம் செய்ததால் சும்மாவா இருப்பார்? கோபத்தில் எனக்கு 800 புறவிகள் வேண்டும், அதுவும் நிலா வண்ண உடலும் ஒரு காது மட்டும் கருப்பாக உள்ள 800 புறவிகளை குரு தட்சணையாக கொடுத்து உன் கடனை தீர்த்துக்கொள் என்று விடுகிறார். அதை கேட்டு அதிர்ந்து போன காலவன் தன் நாக்கில் விதி விளையாடுதை எண்ணி நொந்து போகிறான். இப்படி ஒரு விசித்திர லட்சணம் பொருந்திய குதிரைகளை இந்த ஏழை பிராமணன் எங்கே போய் தேடுவது என அயர்ந்தும் போகின்றான். அவனுடைய விதியா அங்கு விளையாடியது. அவன் மூலமாக மாதவின் விதி அல்லவா விளையாடி விட்டது. காலவன் யயாதியின் உதவியை நாடி பிரதிஷ்டா நகரம் வருகிறான். ஆனால் அவன் கூறிய லட்சணம் பொருந்திய குதிரை ஒன்று கூடி யயாதியிடம் இல்லை. உதவி என்று வந்த பிராமணனை வெறுங்கையோடு அனுப்ப யயாதியின் தர்மம் இடம் தரவில்லை. அவர் தன் தர்மவான் ஆயிற்றே, அதற்கு பதில் காலவனுக்கு ஒரு உபாயம் சொல்கிறார். குதிரைகளுக்கு பதில் தன் புதல்வியை அவருடன் அனுப்புவதாக வாக்கு கொடுக்கிறார். அவள் நித்திய கன்னி வரம் பெற்றவள் என்பதால் எந்த அரசனிடம் அவன் குரு கூறிய லட்சணங்களுடன் பரிசுகள் இருக்கின்றதோ அந்த அரசனுக்கு தன் மகளை மனம் முடித்து அவள் மூலம் திரேஷ்ட புத்திரனை பெற்றுக் கொள்ளலாம். அதற்கு பிரதி உபகாரமாக குதிரைகளை வாங்கி கொள்ள வேண்டும் என்பதே அந்த உபாயம்.
ஒரு மகவை ஈன்றவுடன் அவள் மீண்டும் கன்னித்தன்மை பெற்று விடுவதால் அவள் கற்பினருக்கு பங்கம் நேராது, அவள் தர்மமும் காக்கப்படும் என்பதால் இந்த உபாயம். அட, என்ன ஒரு விசித்திரமான பண்டமாட்டு! பெண்ணின் கற்புக்கு பரிசுகள். பெண்ணின் கற்பை போற்ற மத இதிகாசம்தான் பெண்ணின் கற்புக்கு தர்மத்தின் பெயரால் பண்டம் மாற்று செய்கிறது. மறுநாள் தன் பெண்ணை யயாதி காலவனுடன் ரதத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கிறார். நாடு யயாதினி செயலை புல்லரிக்க பார்க்கிறது. மாதவி பெரும் பேறு பெற்றவள் என்று போற்றுகிறது. தர்மத்திற்காகவும் அறத்தை நிலைநாட்டவும் தன்னையே தியாகம் செய்த முன் வந்திருக்கும் தெய்வ சொரூபமாக அவளை பார்க்கிறது. முனிவர் சொன்ன லட்சணம் பொருந்திய குதிரைகள் மொத்தமாக எந்த ஒரு அரசனிடமும் இல்லை. அயோத்தியின் அரசன் ஆர்யசுவன், காசியின் அரசன் திலோதாசன், போஜராஜன், உசினரன் இவர்களிடம் மட்டுமே இருந்தன. காலவனுக்கு பேரழகு பதுமையாக ரதத்தில் அமர்ந்திருக்கும் யுவதியின் மேல கவனம் இல்லை. அவள் பேரழகுதான், அதற்கு மேல நித்திய கன்னி வேறு. ஆனால் குதிரைகளை வைத்திருக்கும் அரசன் இவளை வேண்டாம் என்று விட்டால் தன் குருதட்சணை பங்கப்பட்டு விடுமே என்ற கவலையே ஓங்கியிருந்தன. அவன் மனதில் கூட இவளுக்கு இதில் சம்மதமா? குதிரைகளுக்காக முன்பின் பார்த்திராத மனிதனை மன்னனே ஆனாலும் மனம் புரிந்து கொள்ள இவள் மனம் ஒப்புவாளா? மனதில் வேறு யாரேனும் கணவனாக வரித்திருக்கின்றாளா என்ற கவலை கிஞ்சித்தும் தோன்றவில்லை. ஆனால் காலவனின் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கள் வந்த நோக்கம் தெரிந்தவுடனே அப்சரையே விஞ்சும் அழகுடையவளான மாதவியை பார்த்த பின்பு ஆரியஸ்வனுக்கு வேண்டாம் என்று மறுக்க முடியுமா என்ன? மாதவியின் அழகுக்கு 800 என்ன 1000 புறவிகள் கூட கொடுக்க அவன் சித்தமாயிருந்தான். ஆனால் அவனிடம் வெண்மையாகவும் ஒரு காது மட்டும் கருப்பாக உள்ள புறவிகள் 200 மட்டுமே இருந்தன. அதையும் அவன் காலவனுக்கு கொடுக்க சம்மதித்தான். காலவன் மாதவியை ஏதஸ்வினிடம் விட்டுவிட்டு ஒரு மகவை ஈந்ததும் மறுபடியும் வந்து அவளை கூட்டி செல்வதாக கூறி குதிரைகளுடன் சென்று விட்டான். திருமணத்துக்கு பிறகு ஹரியசுவனின் அந்தபுரத்தில் மாதவிக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்பட்டது. ஏனென்றால் பேரழகு மட்டுமல்லாது அவள் நித்திய கன்னி அல்லவா, பருவ பெண், அதுவும் ராஜகுமாரியின் முதல் திருமணம், முதல் ஆடவனுடனான சங்கமம் எப்படி நிகழ்ந்திருக்க வேண்டும்? அவள் மனதில் எத்தனை கற்பனைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஒரு நாடோடி போல ஓடி வந்த அவசரமாக செய்விக்கப்பட்ட திருமணம். பலிக்கு நேர்ந்திட வெள்ளாடு பலிபீடத்தில் தலை வைத்து கழுத்தில் எப்போது வெட்டு விழும் என பதைத்து கிடப்பது போல் அவள் முதலிரவு பஞ்சனையில் காமத்துக்காக மட்டுமே கிடத்தப்பட்டிருந்தாள். உடலும் உள்ளமும் சங்கமிக்க வேண்டிய வேளையில் உடல் மட்டுமே அரிதாரம் பூசி அரங்கேறியது. சிறிது காலத்தில் மாதவி கர்ப்பமுட்டாள். அவளுக்கு வசுமனன் என்ற மகன் பிறந்தான். மகவை ஈன்ற மறுநொடியே மாதவி கன்னித்தன்மை பெற்றுவிட்டாள். உடலில் குழந்தை சுமந்த தளர்வோ பிரசவித்த தளர்ச்சியோ எதுவும் இல்லை. கட்டுடல் குலையவில்லை, அழகு துளியும் குறையவில்லை. இதை கண்ட ஏரஸ்வனுக்கு வியப்பு தாழவில்லை. தனக்கே சொந்தமாக்கி கொண்டு விட வேண்டும் என்று துடிப்பு அவனுக்கு மேலோங்கியது. ஆனால் படுக்கையில் அவளது ஈடுபாடு இல்லாத நடத்தை கண்முன் வந்து போனது. அழகியானாலும் கலியாட லாக்கியற்றவள் என்ற எண்ணம் மேலோங்கியது. காலவன் வந்ததும் அவனோடு அனுப்பிவிட்டான். மறுபடியும் அவர்கள் பயணம் தொடர்ந்தது. நம் பிரதிஷ்டா நகரை நோக்கி போகிறோமா? இல்லை, காசி நோக்கி போகிறோம் மாதவி சற்று நடுங்கும் குரலில் பதில் உரைத்தான் காலவன். காசி நோக்கியா? ஏன் கவலரே? ஏரேஸ்வரிடம் 200 பரிசுகளே இருந்தன. 200 பரிகளே இருந்தன. என் தேவையோ 800 பரிகள். காசி மன்னன் துலோசானிடம் இது போன்ற பரிகள் இருப்பதாக செய்தி. அதனால் ஓ என்ற ஒற்றை வார்த்தைக்கு பின் அவள் எதுவும் பேசவில்லை. ரதம் காசி நோக்கி சென்றதும் மாதவியை ஓரக்கண்ணால் அளந்தான் காலவன். அவளை நேருக்கு நேர் பார்க்கும் திட சித்தம் அவனுக்கு ஏது? அவன் செய்யும் காரியம் அவள் கண்களை நோக்கும் தைரியத்தை பறித்து விட்டிருந்தன. அவனும் அவளது மேனியில் குன்றாதிருக்கும் அதிசயத்தை கண்டு வியந்தான். ஆனால் ஏதோ ஒரு குறை இருப்பது போல் பட்டது அவனுக்கு. அதன் காரணம் அவள் உள்மனம் அறிந்திருந்தாலும் அதை மேலெழ விடவில்லை. மனசாட்சிக்கு பதில் கொடுத்தால் நட்டம் அவனுக்கு தானே. மாதவி மறுபடியும் காசி மன்னன் துலோசானுக்கு மதவியானாள். அவனும் அவள் அழக திகட்ட அனுபவித்தான். அவனுக்கு பிரதர்த்தனன் என்ற மகனை ஈன்றாள்.